அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் TNAU அண்ட் TNJFU இந்த வருஷம் 2023-24 அகாடமிக்கு இருக்குது. இந்த கட் ஆஃப் என்ன எதிர்பார்க்கலாம்? கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு பேசுவோம், அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. இந்த தகவலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினை ஆன் பண்ணி வைங்க. இப்போ TNAU பொறுத்த வரைக்கும், அதாவது கட் ஆஃப் இன்னும் நமக்கு அப்ளிகேஷன் தான் முடிச்சிருக்கிறோம். இந்த கரெக்ஷன் விண்டோ போயிட்டுருக்குது, அப்ளிகேஷன் கரெக்ஷனு. அதுக்கு அடுத்து ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகணும். மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த ரேங்க் என்ன ரேஞ்ச் வரைக்கும் பாசிபிலிட்டி இப்போ கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதான் அந்த டைமில் தான் நடக்கும். பட்டு இந்த கட் ஆஃப் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டாப் தான். எல்லா கோர்ஸுக்குமே நல்ல மார்க்கு இருக்கணும், நல்ல ஸ்கோரு. அது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். பட் அந்த OC கேட்டகரின்னு பார்க்குறப்ப கவர்மெண்ட் காலேஜில் 195 டாப்பில் இருந்து வரப்போ 195, 194 இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு பாசிபிலிட்டி. அதே வந்துட்டு BC அவங்களுக்கு பார்த்தோம்னா 190 ப்ளஸ் இருந்தால் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இப்போ பாசிபிலிட்டி சொல்கிறோம்னா, லாஸ்ட் இயரே நிறைய வேக்கன்சி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கவுன்சிலிங் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால. பட் இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு 190 ப்ளஸ்ஸு இருந்தால் கொஞ்சம் ஹோப்போட பாசிபிலிட்டி இருக்கலாம். BCக்கு, BCMக்கு ஜஸ்ட் ஒரு 187 அந்த ரேஞ்சு. MBC 190 ப்ளஸில். அடுத்து SC இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 185, 184 அந்த மாதிரி. SCAவுக்கு ஆக மொத்தம் ஒரு 180 ப்ளஸில் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜுக்கெலாம் அந்த எல்லா கம்யூனிட்டிக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதே கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு நம்ம TNJFU பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான், நோ அஃபிலியேஷன். ஓகேங்களா? அங்கே பார்த்தோம்னா BFSCக்கு தான் ஹையர் காம்படிஷன். கண்டிப்பாக அங்கே 193, 94 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் கவர்மெண்ட் காலேஜில் BFSC கிடைக்கும். அதே போல் பட் ஒரு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து BVOcational இதுக்கெல்லாம் வந்துட்டு பாசிபிலிட்டி அதை விட குறையலாம், கண்டிப்பாக குறையும். பட் BFSCக்கு 190 ப்ளஸ் இருந்தால் சேஃப் சைடு. ஒரு 185 இந்த SC, ST, SCA உங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு 185 ப்ளஸில் இருக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி BFSC கோர்ஸு TNJFU பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, நோ ப்ரைவேட்டு. TNAUவில் பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு சொல்லியிருக்கோம். ப்ரைவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் சொன்ன கட் ஆஃபை விட கீழே இருக்கலாம். லாஸ்ட் இயர் ஈவன் தான் 174, 173 கூட கூப்பிட்டாங்க. பட் நிறைய பேர் ஜாயின் பண்ணலை. காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் நிறைய வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணதுனால போகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.